அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju my world. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த முட்டை பிரியாணி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தரலாம். நான் 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 4 முட்டை வேக வச்சது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, எண்ணெய் 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10லேருந்து 15, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி சம அளவு எடுத்துக்கலாம். ஒரு கைப்படி அளவு எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஸ்பைசஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 கிராம்பு, பட்டை ஒரு சின்ன துண்டு, 2 ஏலக்காய், 4 மராட்டி மொக்கு, 2 ஸ்டார் அனாசி, 2 பே லீஃப். மசாலா பவுடர் என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அரிசி இந்த மாதிரி பழசாக இருந்துச்சுன்னா பிரியாணி அப்பவும் குலையாமல் வரும். இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன்ஸை இப்படி ஃப்ரை பண்ணி பிரியாணியில் சேர்த்தோன்னா கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ண ஆனியன் மட்டும் எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம தாளிக்க வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரை பண்ணும்போது தான் பிரியாணியில் இதோட ஃப்ளேவர் ஆட் ஆகும். மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரி ஒரு ரிச்னஸ்க்காக தான் சேர்த்துறோம், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா நாம் 2ஆக கட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம், பிரேக் ஆயிரும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா கருகிடும். நான் இந்த பிரியாணிக்கு ஷாஹி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக ஸ்டோரில் கிடைக்கும். இது சிம்லேயே வச்சு நான் வதக்கிக்கிறேன் நல்லா. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க 4 முட்டையை சேர்த்திக்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக முட்டை உடையாமல் வதக்கிக்குங்க. இந்த அளவு பிரியாணிக்கு நீங்கள் 6 முட்டை வரைக்கும் சேர்த்திக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு 4 முட்டை சேர்த்திருக்கேன். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்த போகிறோம். தயிர் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தணும், இல்லைன்னா அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் தயிர் சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி புதினால பாதி நான் சேர்த்திக்கிறேன். இது இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிறதுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தண்ணியோட அளவு ஒவ்வொரு ரைஸுக்கும் வேரி ஆகும். அதனால் நீங்கள் உங்களோட ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ நான் இதை மூடி வச்சு இதை கொதி விட போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இப்போ சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் மீதி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை மேலே தூவிக்கலாம். இதுக்கு மேலே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஃபைனலாக இதில் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட போகிறோம்.
இப்போ 2 விசில் வந்துருச்சு. தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எப்பவுமே பிரியாணி வந்து ரொம்ப கலரக்கூடாது. ரைஸ்லாம் பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அருமையான முட்டை பிரியாணி சுட சுட ரெடியாக இருக்குது. ஆனியன் ரைத்தாவோட பரிமாறலாம். எப்பவும் பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி தான் செய்வோம். இந்த முட்டை பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.